நீங்க என்ன கேட்குறீங்க? அடுத்த போது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சுவாமி தயானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை சார்பாக ஆசிரியர் பல்துறை திறன் மேம்பாட்டு பயிற்சி தற்போது தொடங்கவிருக்கின்றது. முதல் நாள் நிகழ்வாக கற்றலும் கற்பித்தலும் என்ற தலைப்பில் முனைவர் சண்முக செல்வகணபதி ஐயா அவர்கள் ஒரு வாரம் நடத்தல, நம்ம ஒரு மாசம் ஓடி போச்சு. உரை வழங்க இருக்கின்றார்கள். பொங்கல்னு தெரியாது, ஐயா அவர்கள் பிப்ரவரி 1 வருவாரு. மைக்க நியூட்ரல் வச்சுங்க ஐயா. தாங்கள் பேசுவது நியூட்ரல் வச்சுங்க மைக்க. தற்போது ஐயா அவர்கள் உரை வழங்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் அரசர் கல்லூரியில் பணியாற்றி முதல்வராக பணியாற்றி ஐயா அவர்கள் 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். ஐயா அவர்களிடம் பயின்றவர்கள் ஏராளமான பேர் ஆசிரியர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் இருந்து ஐயாவுடைய பணியை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா அவருடைய அனுபவத்தின் நாம் எல்லாம் கேட்டு பெறுகின்ற அந்த வகையிலே ஐயா அவர்கள் தற்போது உரை வழங்க இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எங்களது கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் ஐயா அவர்களை வரவேற்று தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சுவாமி தயானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடத்தும் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி இணைய வழி 7 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சிக்கு இணைய வழியில் இணைந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தலைப்பான கற்றலும் கற்பித்தலும் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ள ஓய்வு பெற்ற முதல்வர் முனைவர் சண்முக செல்வ கணபதி ஐயா அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த 7 நாட்களும் நடைபெறும் தலைப்பு எல்லாமே மிகச்சிறந்த தலைப்பு. முக்கியமாக இன்றைய தலைப்பு கற்றலும் கற்பித்தலும், டீச்சிங் அண்ட் லேர்னிங்னு சொல்லுவோம். இது வந்து மிக முக்கியமான தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் கற்றல் கற்பித்தல் ரெண்டுமே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த கற்றலும் கற்பித்தலுங்கிற தலைப்பை முதல் தலைப்பாக இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வைத்த தமிழ் துறைக்கு முதலில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டைய முறைகளையும் இப்போ உள்ள கற்றலும் கற்பித்தலும் நம்ம கம்பேர் பண்ணினா நிறைய அதுல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ரெண்டுத்துலையுமே கற்றல் அண்ட் கற்பித்தல் ரெண்டுத்துலையுமே நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. குறிப்பா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம், கொரோனா காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு கூட பிரிக்கலாம். நிறைய மாற்றங்கள், பர்டிகுலரா டெக்னாலஜி, டிஜிட்டல் ஸ்கில் வந்து நிறைய தேவைப்படுது. இனிமே கற்பித்தலுக்கும் சரி கற்றலுக்கும் சரி இந்த டிஜிட்டல் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. இன்றைய இந்த இணைய வழியே அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. முன்னாடிலாம் செமினார் ஒர்க் ஷாப் அப்படின்னா நம்ம போய் கலந்துக்கணும், நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருந்த இடத்துல இருந்தே யார் வேணாலும் எதை வேணாலும் கற்பிக்கலாம் கற்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்மளோட கற்றல் கற்பித்தல் இதில் டீச்சிங் லேர்னிங்ல நிகழ்ந்திருக்கு. என்னதான் மாற்றங்கள் வந்தாலும் கற்றல் கற்பித்தல், கற்றல்ங்கிறது அதோட நோக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கற்பித்தல்லையும் அதோட அப்ஜெக்டிவ் நோக்கம் ரொம்ப முக்கியம், அதோட சூழல் முக்கியம், கற்பிப்பவரோட
அவளோட ஸ்கில்ஸ் திறன் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட பழைய டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்படி நமக்கு கிளாஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வரும். இன்னொன்னுமே வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லுவாங்க. என்னோட டீச்சர்ஸ்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. 1ஆவதுல அவங்க எடுத்த அந்த சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து சொல்றதுக்கு நான் ஒரு ஒரு இதுலயும் இதை சொல்லுவேன். அழகா ஒரு 2 பேரை கூப்பிடுவாங்க. இவங்க தான் சூரியன், இவங்க தான் சந்திரன் அப்படின்னு சொல்லி, இவங்க பூமி வந்து தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனும் சுத்துது அப்படிங்கிறத அந்த அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து தானே சுத்த சொல்லி அந்த சூரியன்கிற அப்படியே நிற்க சொல்லி, ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது அது எப்பவுமே நமக்கு வந்து நம்மளோட மைண்ட்ல வந்து அப்படியே எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்காது. அதனால கற்பித்தல்ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஈடுபாடோட கற்பிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்பித்தல் நல்லா இருந்தாலே கற்றல் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களை மாதிரி ஆசிரியர்களோட ஒரு கருத்து. ஓய்வு பெற்ற ஆசிரியர் செல்வ கணபதி ஐயாவுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அவருடைய அனுபவங்கள் நமக்கு பெரும் பாடமாக அமையும். இந்த நிகழ்ச்சியில், திறன் மேம்பாட்டு பயிற்சியில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழ்துறை மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 7 நாட்கள் பயிற்சி மைக்க நியூட்ரல்ல போடுங்க, சரியா கேட்கல. இந்த பாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ண சொல்லுது. என்ன கணேசமூர்த்தி தொடங்கலாமா? ஐயா தொடங்கலாம். ஐயா தொடங்கலாம். ஐயா ஐயா தொடங்கலாம். மியூட் பண்ண சொல்லுங்க. இங்க பாருங்க, வேதகணி மேடம் கொஞ்சம் நியூட்ரல்ல போடுங்க. ஏன்னா ஐயா பேசுவதுக்கு இடையூறா இருக்கும். பேராசிரியர் பெருமக்கள் கொஞ்சம் தங்களுடைய மைக்கை வந்து நியூட்ரல்ல போட்டுட்டு தயானந்தா கலை அறிவியல் கல்லூரியின் சார்பில் இப்பொழுது தொடங்க இருக்கின்ற ஆசிரியர் மேம்பாட்டு பயிற்சி 7 நாள் கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய சகோதரியாருக்கு எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பணியை மேற்கொண்டு வரும் தமிழ்துறை தலைவர், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மாணவர் உங்கள் கல்லூரியிலே இப்பொழுது பேராசிரியராக இருக்கிறார். நாங்கள் எப்படி கற்பித்தோம் என்பதற்கு இவரை போன்று பல சான்றுகள் உண்டு. நான் ஆசிரியர் பணி ஏற்று 51 ஆண்டுகள் ஆகின்றன. சுமார் ஒரு 27,000 ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவன் நான். தமிழ் முதுகலை, இளங்கலை, முனைவர் பட்ட படிப்பாளிகள்
உங்களோடு கற்றலும் கற்பித்தலும் என்ற முறையில் சில சிந்தனைகளை கூற விளைகிறேன். இக்கருத்தரங்கை தொடங்கி வைத்த கல்லூரி முதல்வர் அவர்கள் கூறியது போல, நேரடியாக ஒரு வகுப்பறையில் மாணவர்களை அமர்த்தி அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய புரிந்துணர் திறனுக்கு ஏற்ப கற்பித்த காலம் மாறி இன்று இணைய வழியாகவும் இன்னும் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் கற்பிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இன்று பெருகி இருக்கிறது. அமர்ந்த இடத்திலிருந்தே ஒரு வகுப்பறையை தொடங்க முடியும். அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்தே பாடத்தை கேட்க முடியும். கேட்ட பாடத்தை பதிவு செய்து மீண்டும் 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 கேட்டு புரிந்து கொள்ள முடியும். கேட்டவர்களோடு மீண்டும் தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு வாயிலாக பல ஐயங்களை நீக்கிக் கொள்ள முடியும். ஐயங்கள் நீக்கும் வழியாக பல் மேம்பாடுகளை நாம் பெற முடியும் என்ற நிலையில் ஆசிரிய திறன் மேம்பாட்டு பயிற்சியை நடத்தி வரும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். கற்றல் இளமை காலம் முதல் தொடங்கி சாந்துணையும் கல்லாதவாறே என்பது போல வாழ்நாளின் இறுதி வரை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செயல்பாடு. இன்றும் நான் படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இன்றும் நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். இன்றும் எனக்கு ஐயம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஐயத்தை யார் வாயிலாவது நீக்கிக் கொள்ள முடியும் என்ற நிலையை நான் மேற்கொண்டுதான் வருகிறேன். இந்த ஐயத்தை நீக்குவதற்கு பெரியவர்களுடைய துணை தேவை என்பது உண்மைதான். ஆனாலும் சில அனுபவசாலிகள் இளைஞர்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் உணர்வேன். அந்த வகையில் கற்றல் என்பது வாழ்நாளில் தொடரக்கூடிய ஒரு தொடர் கதை. தொடக்க பள்ளியில் நாம் நுழைந்தோம். அங்கு ஆசிரியர் நம் கண்களை திறந்து வைத்தார். என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுவது போல என்னையும் எழுத்தையும் கற்பிப்பதோடு ஒழுக்கத்தையும் நெறிமுறையையும் பழக்க வழக்கங்களையும் அடுத்தவரை போற்றக்கூடிய நிலையையும் தக்காரை பணியக்கூடிய நிலையையும் போன்ற ஏராளமானவற்றை அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்ததை இன்றும் 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 நான் நினைவு கூறுகிறேன். ஒரு செய்தி, அன்று எங்களுடைய ஆசிரியர் 4ஆம் வகுப்பு நான் படிக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் ஒரு பாடலை கற்பித்து விட்டு அதை கூறச் சொல்லி என்னை அழைத்தார். நான் கூறப்பு சென்ற பொழுது அந்த பாடலுடைய முதல் சொல் நினைவுக்கு வரவில்லை. என்ன தெரியுமா அந்த பாட்டு? ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கல்வனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு. ஆன முதலில் அதிகம் செலவானால் வருவாய்க்கு தக்கபடி வாழ். வருவாய்க்குள் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்.
வருவாயை தாண்டி நீ அதிகம் செலவு செய்தால் என்ன அடைவாய் தெரியுமா? மானம் அடிந்து, மதிகட்டு, போன திசை, எல்லாருக்கும் கல்வனாய், ஏழ்பிறப்பும் தீயனாய் வாழ்வாய் என்று அந்த பாடல் சொல்லக்கூடிய பொருளை அவர் அன்று கூறும் பொழுது இதனை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் எங்களுக்கு இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது என்பது இது போடுங்க. அப்பொழுது அந்த அந்த செய்தி பல கதைகள் மூலமாக, பல நிகழ்வுகள் மூலமாக 4ஆம் வகுப்பு பயிலக்கூடிய என் போன்றோருக்கும் புரியும் வகையில் கற்பித்த அந்த ஆசிரியர் பெருமானை தெரியல, அன்னைக்கு வேந்தினி இது பண்ணி விட்டதுதான். மாணவர்களை நாம் உருவாக்கி இருந்தாலும் கூட இது வைங்க நம்மை நீங்கள் கொடுத்த கல்வி இல்லப்பா, இன்னைக்கு நீ பேராசிரியராக முதல்வராக இருக்கிற இல்ல, அன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்களே ஆணை என்ற ஒரு சொல் வராத நிலையில் எனக்கு இந்த ஆணை என்ற சொல்லை என் வாயில் வரவழைப்பதற்காக என்று அந்த ஒலிக்குறிப்பு வாயிலாக சொல்லி வைத்தீர்களே, இதனை நான் மறக்க மாட்டேன். பிறகு 1988 2000 வரை பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு பிஎட்ல தொலைதூர கல்வியில் தமிழ் கற்பிக்கும் ஆசிரியனாக நான் அங்கே கற்பித்தேன். அப்பொழுது வயது முதிர்ந்தோர்களும் என்னினும் வயது முதிர்ந்தோர்கள் கூட ஆசிரியர் பயிற்சி பெற வந்தார்கள். அவர்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் வந்திருக்க நோக்கம் என்ன? உங்க வாழ்நாளில் எவ்வளவோ அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள், இருந்தாலும் ஒரு பயிற்சி பெற வந்த நோக்கம் அது ஊதிய உயர்வை மட்டும் மையமிட்டது அல்ல, சில உண்மைகளையும் நான் புரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். என்ன தெரியுமா? கற்பிக்கும் ஆசிரியன் மாணவர்களோடு அமர்ந்திருந்து வேறு சில ஆசிரியர்களோ அல்லது மாணவர்களோ அல்லது சொற்பொழிவாளர்களோ பேசும் பொழுது, கற்பிக்கும் பொழுது அதனை நாம் உன்னிப்பாக 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 கவனிக்க வேண்டும். அந்த கற்பிக்கும் ஆசிரியரிடம் என்ன என்ன நல்ல பண்புகள் இருக்கின்றன என்பதை நாம் சேகரிக்க வேண்டும். ஒரு செய்தி, நான் 1974 முதுகலை பயிற்சி முடித்த பிறகு, முதுகலை பட்டம் பெற்ற பிறகு ஒரு 2 மாதங்களிலேயே நான் அரசு கல்லூரிக்கு வேலைக்கு சென்று விட்டேன். அப்பொழுது என்னுடைய வகுப்பு தோழன் ஒருவன் தர்மபுரி கல்லூரியிலே அவனும் கல்லூரி விரிவுரையாளராக சென்றார். அப்பொழுது எனக்கு ஒரு கடிதம், செல்வகணபதி, நான் எப்படி வகுப்பறையில் பாடம் நடத்துவது என்று ஒரு கேள்வி கேட்டார். நான் அவனுக்கு எழுதி கொடுத்த பதில் என்ன தெரியுமா? எங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களிடமிருந்து என்ன என்ன நாம் பெற்றோம், யாரிடமிருந்து என்ன திறன்களை பெற்றோம் என்பதை ஒரு பட்டியலிட்டு காட்டினேன். இந்த ஆசிரியரிடமிருந்து சொல்லக்கூடிய கருத்தை எளிமையாக சொல்லக்கூடிய திறன் எது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இந்த ஆசிரியரிடமிருந்து வினாவிடையாக சில செய்திகளை அமைத்துக் கொண்டு அதற்கு கற்பிக்கக்கூடிய திறனை நான் கற்றுக்கொண்டேன். சில ஆசிரியர்களிடமிருந்து
மாணவர்களை கேள்வி கேட்க வைத்து அதன் மூலமாக பதிலை சொல்லக்கூடிய முறையில் பாடத்தை கற்றுக்கொண்டு இவை போல சிலவற்றை அடுக்கிவிட்டு சில ஆசிரியரிடமிருந்து சில பண்புகளை நாம் மறந்துவிட வேண்டும். அவர்களிடம் எந்த நல்ல செய்திகள், என்ன திறன்கள் இருக்கிறது என்பதை மட்டும் கூர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். குறை கூறாதே, இருப்பதை எடுக்க கத்துக்கொள். ஒருவரிடம் ஒரு திறன்கள் இருக்கின்றன. டாக்டர் வாசுப மாணிக்கனார் பாடம் நடத்தும் பொழுது எத்தனை மேற்கோள்களை அடுக்கி தஞ்சாவூர் பெரிய கோயிலிலே ராஜராஜன் கல்களை அடுக்கினானே அதுபோல ஒரு செய்திக்கு அத்தனை உதாரணங்களை அடுக்குவார். அப்பொழுது முன்வரிசையிலே அமர்ந்து தாவங்கட்டையிலே கையை வைத்துக் கொண்டு இவ்வளவு தெரிந்தால்தான் நாளைக்கு தமிழ் பேராசிரியராக, தமிழ் ஆசிரியராக செல்ல முடியுமோ என்று ஏங்கி 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 தவித்தவன் நான். அதுபோல மகா வித்வான் கண்டபாணி தேசிகரிடமிருந்து அவர் திருக்குறள் உரையை கேட்கும் பொழுது அது இலக்கிய பாடம்தான், இலக்கிய உரைதான். அதன் கூட எவ்வளவு இலக்கணங்கள் எங்களுக்கு கற்பித்தார், எவ்வளவு இருக்குங்கய்யா, ஆன் பண்ணிடுங்க. ஐயா நீங்க பேசுறது கேட்கல, மியூட்ல. மீட் அந்த இதை எடுத்து விடுங்க, மைக்கு ஆஃப்ல இருக்கு. கேக்குதுங்க அப்ப கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க சரியா? பொழுது இன்னவற்றை சேகரித்துக் கொண்டு பாடம் நடத்தியும் நான் திருவையார் கல்லூரியிலே பிலிட் மாணவர்களுக்கும் MA தமிழ் மாணவர்களுக்கும் கற்பிக்கும் பொழுது நான் எந்த ஒரு நாளும் பாட தயாரிப்பு செய்யாமல் வகுப்பறைக்குள் நுழைந்தது கிடையாது. ஒரு ஆசிரியன் கற்பிப்பதற்கு முன்பு அந்த பாடத்தை நன்றாக இவன் கற்க வேண்டும். கற்க வேண்டுவது எப்படி? அது அறிதிறனோடு இருந்திடக்கூடாது, புரிந்துணர்திறனோடு இருக்க வேண்டும். படிப்பது ஒரு பங்கு,
அது பற்றி சிந்திப்பது அடுத்த ஒரு பங்கு. சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி அதை ஒரு குறிப்போடு கையில் வைத்திருக்க வேண்டும். வகுப்பறைக்கு சென்றவுடன் நான் காலதாமதமாக சென்றதும் கிடையாது, ஒரு நிமிடம் விட்டு விட்டு வகுப்பறையை விட்டு நான் வெளியே வந்ததும் கிடையாது. வேண்டுமென்றால் உங்கள் பேராசிரியர் கணேசமூர்த்தி அவர்களையும் என்னுடைய மாணவர்களையும் கேட்டுப்பாரு. இது நான் பெற்றதல்ல, எங்களுடைய ஆசிரியர் மூலமாக நான் கற்றது. பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் அவருடைய அறையை திறந்தால் 9:28, வகுப்பறைக்குள் நுழைந்தால் 9:30. அவர் தங்கியிருக்கக்கூடிய இல்லத்திலே இரவு முழுவதும் படித்து குறிப்பெடுத்துக் கொண்டிருப்பார். அப்பொழுது நான் ஒருமுறை ஐயாவை கேட்டேன், இவ்வளவு படிக்கிறீங்க, இவ்வளவு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஏன் ராத்திரியெல்லாம் குறிப்பெடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு தொடர், ஒரு அனுபவ தொடர், என்னைக்கு படிக்கிறத நிறுத்துறோமோ அன்னைக்கு நாம் கற்பிப்பதிலிருந்து வெளியே வந்து விட்டோம் என்பது பொருள். ஒவ்வொரு முறை கற்கும் பொழுதும் ஒரு புது புது அர்த்தங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த புது புது நிலைகள் மூலமாக நாம் அனுபவம் பெறுவதோடு அல்லாமல் மாணவர்களுக்கு மிக எளிமையாக, அழகாக, முறையாக, தெளிவாக அது பல்வேறு மேற்கோள்களோடு ஒன்றை கற்பிக்க முடியும். ஆகவே நான் பேராசிரியராக வந்துவிட்டேன் என்பதற்காக படிப்பதை நிறுத்திவிட முடியாது. இன்னும் படிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு நிறைய இருக்கிறது என்று சொன்னார். இதுதான் ஐயா கற்றலுக்கு உரிய நிலை. மீண்டும் வேறொரு செய்தியை சொல்கிறேன். நான் பிஎட் ஒரு 12 ஆண்டு காலம் பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு நான் பாடம் நடத்திய பொழுது கேட்பேன், நீங்கள் கல்லூரிக்கு பேராசிரியராக போனாலும் சரி, பள்ளிக்கு ஆசிரியராக போனாலும் சரி, ஒரு செய்தியை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனைய துறை ஆசிரியர்களை விட நீங்கள் தமிழ்துறை பேராசிரியர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவற்றை எளிமையாக நீக்கக்கூடிய புரிந்துணர்வு திறன் உங்களுக்கு உண்டு. எப்படி எப்படி ஏனைய துறை ஆசிரியர்களிடம் மாணவர்கள் பழகுவதை விட ஒரு தமிழ்துறை ஆசிரியரிடம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை உருவாக்க முடியும். அதற்கு மாணவர்கள் நம்பும்படியான, மாணவர்கள் வணங்கும்படியான, மாணவர்கள் போற்றும்படியாக உங்களுடைய கற்றல் திறனையும் கற்பித்தல் திறனையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க கற்பிக்கக்கூடிய அந்த பாடத்திற்கு ஏராளமான நோட்ஸ்கள் வந்துவிட்டன. மாணவன் தேர்வை பொறுத்தவரை நான் அதை படித்துக் கொள்கிறேன் என்று நினைப்பான். அதிலும் உங்களுக்கு சரியான ஒரு வெற்றி கிடைக்காது. ஏனைய பாடங்கள் கேட்கும்போது ஆங்கில ஆசிரியரிடம் பேச மாட்டான். நான் எந்த துறையும் குறைவாக சொல்லவில்லை, ஏனையவரிடம் பேச மாட்டான் அவ்வளவு. ஆனால் தமிழ்துறை ஆசிரியர் அந்த காலத்தில் இருந்து சிலப்பதிகாரம் நடத்தினாலும் பூம்புகாரில் இருந்து கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குத்தான் சென்றார்கள் என்று அந்த கதை இருக்கிறதே தவிர நீ ஒரு முறை மாற்றி மயிலாப்பூருக்கு சென்றார்கள் என்று நீ கூற முடியாது. கதையோ படசு, மொழியோ உன் தாய்மொழி, அது இந்த பாடமோ ரொம்ப குறைவு. அந்த பாடத்திற்கும் நோட்ஸ் இருக்கிறது. தேர்வை பொறுத்தவரையில் அந்த நோட்ஸை வச்சே அவன் தேர்ச்சி பெற்று விடுவான். இவற்றையும் மீறி ஒரு ஆசிரியன் வகுப்பறையில் நிற்பது எப்படி, வகுப்பறையில் கால்கோல் கொள்வது எப்படி, மாணவர்கள் மத்தியில் நிற்பது எப்படி என்றால் முதலில் அவனுக்கு தேவை நல்ல குரல் பயிற்சி.
அது இளமையில் கல் என்பதன் மூலமாக வாய்விட்டு படிக்க வேண்டும். செய்யுளை வாய்விட்டு படிக்க வேண்டும். இன்னும் செய்யுளை பாடி காட்ட வேண்டும். எங்களுக்கு முன்பிருந்த தலைமுறைகள், எங்களை சார்ந்திருந்த தலைமுறை ஆசிரியர்கள் பலர் பாடிக்கொண்டுதான் பாடலை நடத்தினார். பாடிக்கொண்டுதான் மெய்தானரும்பி விதிர்த்து உன் விரையார் கடற்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி பொய்தான் தவிர்த்து உன்னை செய்ய போற்றி என்னும் என்று ஏதோ ஒரு அழகான ஒரு சொந்த ஓட்டத்தில் அவர்கள் பாடினார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடிவே நிற்கின்றேன் என்று அவர்கள் கூறும் பொழுது இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்பது போல் அது இனிக்கும். இதை ஒரு ஆசிரியன் பெற வேண்டும், தமிழாசிரியன் பெற வேண்டும். ஏதோ ஒரு முகையில் அது வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட்டால் பாட்டு வராது. தமிழ்ல ஏராளமான சந்த பாடல்கள் இருக்கின்றன. அந்த சந்த பாடல்களை எப்படி நடத்துவது, எப்படி படிப்பது, எப்படி கற்பது, எப்படி கற்பிப்பது? முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை தத்தி சரவண முத்தி வித்து குருவரை என ஓது. புரிகிறதா? இதை வாய்விட்டு படிக்க வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை படிக்க வேண்டும். 10 தலை தக்க கணிதடும் ஒற்றை கிரிமற்றை பொழுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கரைதத்த கடவிய வச்சை புயல் மெச்ச தகுபொருள் வட்சத்துடன் ரட்சி தருளுவதோரு நாளே. இப்படித்தான் இந்த இணையத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பலர் என்னுடைய மாணவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். என்ன தெரியுமா? ஐயா, நீங்க வகுப்பறையில ஒரு முறை கூட இதை மாதிரி பாடி நீங்க நடத்தலையே என்று என்னை கேட்கலாம். ஒரு செய்தி, உங்களுக்கு பாடம் நடத்தும் காலம் முதல் நான் இலக்கண ஆசிரியராகவே இருந்து விட்டேன். ஒரே ஒரு வகுப்பு காவடி சிந்து பாட்டு கொடுத்தார்கள். காவடி சிந்து அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களையும் அந்த காவடி சிந்து பாடல்களை பாட வைத்தேன். நான் பாடி காட்டினேன், அவர்கள் பாடி கொடுத்தார்கள். அந்த மாணவர்கள் இப்பொழுது எங்கிருந்தாலும் அவர்கள் பாடி நடத்துவதையும் நான் கேட்டு வருகிறேன். என்ன வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் கோளேறுதடி கிளியே. இது போன்ற கிளிக்கணி பாடல் ஏராளம். நம் தெய்வத்தமிழ் பாடல்கள் அத்தனையும் தெய்வத்தமிழ் பாடல்கள். அது 12 திருமுறையாக இருக்கலாம், 4000 திவ்ய பிரபந்தமாக இருக்கலாம், அல்லது காவியங்களாக இருக்கலாம், அல்லது சிற்றிலக்கியங்களாக இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பாடல்கள், குறைந்தபட்சம் 2 லட்சம் பாடல். சொந்த பாடல்கள், தமிழ் பாடல்கள், செந்தமிழ் பாடல்கள். இவற்றை முதலில் ஒரு ஆசிரியன் தான் நன்றாக கற்க வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு கற்றீர்களோ அந்த அளவுக்கு கற்பிப்பீர்கள். அதே போல நான் இலக்கண ஆசிரியராக வந்த பொழுது அன்று வரை இலக்கணம் என்றால் அதுல தொல்காப்பியத்துல
சொல்லதிகாரத்துல சேனாவரயம் என்ற ஒரு பகுதி. அதிலே தேர்விலே தோல்வி கண்டோர் ஏராளம், பட்டம் பெறாமலே நின்றோர் ஒரு சிலர். காரணம், ஒரு கடுமையான இலக்கணம். கடுமையான இலக்கணம் எது? எந்த ஆசிரியர் இலக்கணத்தை எழுதினாரோ அவர் எளிமையாக கொடுத்துள்ளார். அதற்கு எழுந்த உரை அவர் காலத்தை ஒட்டி கொஞ்சம் கடினமான நடையில் அவை அமைந்திருக்கும். அவர் காலத்தில் அது எளிமை. அந்த காலத்தை தாண்டி ஒரு 800-900 வருடங்கள் நான் பின் வரும் பொழுது அந்த தமிழினுடைய ஆழம், அழுத்தம், நுட்பம் நமக்கு உள்ளே வரவில்லை. ஆகவே அது கடுமையாக தெரிகிறது. இன்று நாம் பேசக்கூடிய இந்த பேச்சு வழக்காறில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நமக்கு எளிமையாக இருக்கிறது. ஆனால் அந்த தமிழ் கடுமையாக இருக்கிறது. கற்பிக்கும் ஆசிரியன் என்ன செய்ய வேண்டும்? அந்த தமிழையும் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்காரோடு இணைத்து மாணவர்களுடைய புரிந்துணர்வுக்கு ஏற்ப இனிமையாக தொய்வில்லாமல் தொடர்ச்சியாக தரக்கூடிய வல்லபத்தை ஒரு ஆசிரியன் பெற வேண்டும். கற்பிக்கும் நிலையில் அதனை கையாள வேண்டும். இதைத்தான் நான் செய்தேன். என்னுடைய மாணவர்கள் சிலர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், இருந்திருப்பார்கள். அவர்களிடம் நான் சேனாவரயம் நடத்தும் பொழுது ஒரு தொடரை கொடுப்பேன். நான் நடந்து சென்றேன். இந்த தொடரில் 3 சொற்கள் இருக்கின்றன. நான் நடந்து சென்றேன். இந்த 3 சொற்களையும் அப்படியே கரும்பலகையில் எழுதி போடுவேன். இருக்கக்கூடிய மாணவர்களிடம் உங்களுக்கு இந்த தொடரில் என்ன இலக்கண குறிப்பு தெரிகிறது என்று கேட்பேன். பலர் இதற்கு சரியாக பதில் சொல்வார். ஒரு சிலர் புரியாமலும் இருப்பார்கள். ஒரு வகுப்பறையில் அத்தனை மாணவர்கள் அமர்ந்திருந்தாலும் எல்லோரும் ஒரே நிலையில் புரிந்து கொள்கிறார்கள் என்று ஒரு ஆசிரியன் மதிப்பிடவே கூடாது. அவருடைய புரியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களும் இருப்பார். நாம் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் கற்பித்து அவர்களுடைய புரிந்துணர் திறனையும் மேம்படுத்தி அவர் ஏனைய மாணவர்களைப் போல கொண்டு வரக்கூடிய நிலையை மேம்படுத்த வேண்டும். நான் அதற்கு பெயர் எழுவாய் என்று பெயர். நடந்து நான் கால்களால் செய்யப்படு பொருள் சென்றேன் பயனிலை. ஒரு தொடரிலே எழுவாய் செய்யப்படும் பயனிலை. நான் கவிதையை படித்தேன், நான் கவிதையை எழுதினேன் என்று இந்த ஒரு தொடர் மூலமாக அந்த மாணவர் உலகத்தை வளர்த்து இந்த ஒரு தொடர், நான் என்ற ஒரு தொடர் மூலமாக நீங்கள் எத்தனை தொடர் எழுதி பண்ணுங்க, எழுத வைக்கலாம். நூலை தனபால் கொஞ்சம் நீட்டு பண்ணுங்க. நூலை படித்தேன் என்ற இடத்திலே அது செய்யப்படும் பொருள். படித்தேன் என்பது பயனிலை. ஒரு தொடர்ல எழுவாய் பயனிலை இவைகள் இருக்கும். இதற்கு நான் என்பது
ஒருமை, தன்மை ஒருமை, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இதை பன்மையாக மாற்றுங்கள் என்று கேட்பேன். உடனே அவர்கள் எழுதுவார்கள், நாம் நடந்து வந்தோம், நாம் நடந்து வந்தோம். இந்த தொடர்கள், இந்த பேச்சு வழக்காறுகள் இளமை முதல் ஒருவர் தாய்மொழி வாயிலாக கற்றுக்கொண்டிருப்பவைதான். கற்றுக்கொண்ட அந்த தொடர்கள் மூலமாக இலக்கண குறிப்பை அமைத்து பொருத்தி மாணவரை புரிய வைக்க வேண்டும். நான் நூலை படித்தேன், என்ன சொல்வேன்? தன்மை ஒருமை, தன்மை ஒருமை, இறந்த கால வினைமுற்று. படித்தேன், இறந்த கால வினைமுற்று. தன்மை ஒருமை, இறந்த கால வினைமுற்று. நாம் நூலை படித்தோம், தன்மை பன்மை, இறந்த கால வினைமுற்று. இதுபோல நீ நூலை படித்தாய், நீங்கள் நூல்களை படித்தீர்கள். மாடுகள் நடந்து சென்றன, மாடு நடந்து சென்றது, அவன் நடந்து சென்றான், அவள் நடந்து சென்றாள், அவர் நடந்து சென்றார், அது நடந்து சென்றது, அவை நடந்து சென்றன என்று 9 தொடர்களை உருவாக்க முடியும். இது இறந்த காலத்திற்கு மட்டும். இதை வைத்துக் கொண்டு நிகழ்காலத்திற்கு செல்லும் பொழுது நான் நடந்து செல்கின்றேன், நீ நடந்து செல்கின்றாய் என்பது 9 தொடர்கள். இதுபோல எதிர்காலத்திற்கு செல்லும் பொழுது நான் நடந்து செல்வோம், நீ நடந்து செல்வாய் என்று 9 தொடர்கள். இதெல்லாம் குறிப்பு வினைமுற்று. இதையெல்லாமல் வினையெச்ச வாய்பாடுகள், இவையல்லாமல் பெயரெச்ச வாய்பாடுகள், இவையல்லாமல் வேங்கோல் வினைமுற்று. இவை அனைத்தையும் 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 ஒருங்கு திரட்டி மாணவனுடைய புரிந்துணர் திறனை மேம்படுத்துவதுதான் ஒரு ஆசிரியனுடைய கற்பிக்கும் முறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. அவனை புரிந்துணர வைக்க வேண்டும், அவனை சிந்திக்க வைக்க வேண்டும். சிந்திக்க வைத்து விட்டால் எதிர்காலத்தில் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்பது போல எம்மை விட சிறந்த பேராசிரியர்கள் என்னுடைய மாணவர்கள் என்று பலர் உள்ளனர். பலர் உள்ளனர். நான் தனிப்பட்ட ஒருவரை குறிப்பிடவில்லை. பலர் பலர் பலர். எத்தனையோ நூல்களை எழுதுகிறார்கள், எத்தனை கவிதை நூல்களை படைக்கிறார்கள், எத்தனையோ ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். அவற்றை எல்லாம் எடுத்து வந்து என்னிடம் காட்டும் பொழுது இந்த ஆசிரியன் பெற்ற நாளை விட தன் பிள்ளை நன்றாக இருக்கிறான் என்ற கேட்டதை கேட்ட தாய் எப்படி மகிழ்வாளோ அதுபோல இந்த ஆசிரியன் மகிழ்கிறான். இந்த ஆசிரியன், ஐயா நீங்க இப்ப கொடுத்தது ஐயா, இல்ல நான் கொடுத்தது 1/4 பங்கு. உன் உழைப்பின் மூலமாக நீ பெற்றது அடுத்த ஒரு 1/4 பங்கு. உன்னை வளர்த்து கொண்டு மேல்நிலையில் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாட்டம் ஒரு 1/4 பங்கு. இந்த உலகிற்கு நாம் கற்ற இந்த உலகிற்கு நாம் கற்ற இந்த மொழிக்கு செய்ய வேண்டும் என்று உன் ஆர்வம் இருக்கிறது, அது ஒரு 1/4 பங்கு. நான் கொடுத்தது 1/4 பங்குப்பா, நீ பெற்றது 3/4 பங்கு. இதை தாண்டி 3/4 பங்கு உம்மிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இப்படி என் மாணவர்கள் பேச பேச கேட்டு மகிழ்ந்தவன் நான். இந்த இணைய வழியாக, அறிவியல் வழியாக, தொழில்நுட்ப முறைகள் வழியாக ஏராளமான நிலைகளில் இன்று ஆசிரியர்கள் வளர்ந்து வருகிறார். அன்று ஒரு பாடத்தை கேட்பதற்கு ஒரு ஆசிரியரிடம் பல நாள் தவம் இருந்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. இன்று எதை தட்டி எதை கேட்டால் எது பதில் சொல்லும் என்ற நுட்பம் தெரிந்த ஆசிரியர்கள் நீங்கள் 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 நீங்கள்
புத்தகத்தை சுமந்த காலங்கள் நாங்கள். ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு பொறி வாயிலாக புத்தகங்கள் அனைத்தையும் உள்ளே அடக்கி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஓர் ஆசிரியரிடமிருந்து கற்றவர்கள் நாங்கள். பல்வகையான பேச்சாளர்கள், ஆசிரியர்கள் பலருடைய நிலைகளை எல்லாம் இந்த கையில் இருக்கக்கூடிய பொறி வாயிலாக கற்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களிலும் உங்களுடைய நுட்பத்திறனுக்கு இணையாக இன்று மாணவர் உலகமும் இருக்கிறது. எங்களுடைய மாணவர் உலகம் நாங்கள் சொன்னதை கட்டுப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சில நேரங்கள் ஐயங்களை எழுப்புவார். ஐயங்களை எழுப்பும் பொழுது ஐயங்கள் எழுப்புவரை நமக்கு பகைவர் அல்ல, நம்மை விழிப்படைய செய்யக்கூடிய ஒரு மாணவன் என்ற நிலையில் அவரை போற்ற வேண்டும். வினாக்கள் கேளுங்கள் என்று சொல்வேன். வகுப்பறைக்குள் நுழைந்த உடனேயே நான் நேற்றைய நடத்திய பாடங்களை கேள்வி கேட்காமல், ஒரு 10 நிமிடம் கேள்வி கேட்காமல் பாடத்தை தொடங்க மாட்டேன். அதுபோல் நடத்தி முடிப்பதற்கு 5 நிமிடம் பிறகு, 5 நிமிடத்திற்கு முன்பு எங்களுடைய பேராசிரியர் வெள்ளை வாரணம் ஐயா பாடம் நடத்திய முறையை பின்பற்றி அன்று நடத்திய பாடத்தை தொகுத்து உரைப்பேன் என்று ஒரு ஆசிரியர் அன்று நடத்திய பாடத்தை புத்தகத்தினுடைய உதவி இல்லாமல் நீங்கள் கற்பித்த வழி தொகுத்து உரைக்கிறாரோ அன்று அந்த பாடங்கள் உங்களுக்கு சொந்தமாகிவிட்டன என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்றும் பல மேடைகளில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், பல விவாதங்களில் பேசிக்கொண்டிருக்கிறேன். நாளைக்கு கூட நான் காஞ்சிபுரம் செல்கிறேன். அங்கு அழைக்கும் பொழுது நான் அந்த எல்லா பாடல்களையும் மனப்பாடம் செய்ய முடியுமா? எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்க முடியுமா? சில நேரங்களில் பார்த்தால் தலைப்பையே கொடுக்காமல் டக்குன்னு என்று மேடைக்கு வாருங்கள் என்று கூறி இந்த தலைப்பில் பேசுங்கள் என்று மேடை நம்மை அழைக்கும். அழைத்த அனுபவங்கள் எனக்கு ஏராளம். அன்று எதை வைத்து பேசுவது? ஐயா, நான் படிக்கவில்லை, நீங்கள் முன்கூட்டி என்னிடம் சொல்லவில்லை, நான் தயாரிக்கவில்லை, நான் அதனால் என்னால் முடியாது என்று சொல்வது நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் பணிக்கு இழுக்கு என்று நினைப்பேன். அதனால் ஏதாவது உளறிட்டு வருவனா? இல்ல. ஒரு 5 நிமிடம் சிந்தித்தால் நம் நினைவோட்டத்தில் தங்கி இருக்கக்கூடிய அன்று புரிந்து உணர்வோடு எவையவற்றையெல்லாம் கற்றோமோ, அனுபவ வாயிலாக எந்தெந்த செய்திகளை எல்லாம் நம்பசமாக மாற்றிக்கொண்டோமோ அவையெல்லாம் இழுக்கல் உடையுடி ஊற்றுக்கோள் போல நமக்கு துணை நிற்கும் என்பது சத்தியம், சத்தியம், சத்தியம். அந்த இடத்தில் நாம் இன்னும் தயாரித்து சென்றால் மிக சிறப்பாக பேசியிருப்போம். ஆனால் சூழலுக்கு ஏற்ப பேசவும் கற்க வேண்டும், எழுதவும் கற்க வேண்டும். நாம் மனப்பாடல்களை எல்லாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். செய்தவற்றை எழுதி 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 பார்க்க வேண்டும். மூல நூலை வைத்து நாம் எழுதியதை ஒப்பிட்டு பார்த்து என்ன தவறு செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். இது தவறு என்றால் தவறுதான். இதை எப்படி திருத்திக் கொள்வது என்பதை நீங்கள் அறிந்து உணர வேண்டும். இந்த நிலையை மேற்கொள்ளும் பொழுது 64 நூல்களை எழுதிய நான் இன்னும் படித்து கொண்டுதான் இருக்கிறேன், எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். ஏன், கணேசமூர்த்தி அவர்களிடம் கூட கொடுத்து இது சரியா இருக்காப்பா கொஞ்சம் பார்த்து சொல்லு என்று நான் கேட்பேன். அதற்காக நான் வெட்கப்படுவதில்லை. அவர் என் மாணவர் தானே. எல்லா நேரமும் நான் சரியாகவே எழுதுவேன் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆகவே சாந்துணையும் கல்லாதவாறு கற்க வேண்டும், நன்றாக கற்க வேண்டும். மாணவர் உலகம் நம்மை வசப்படுத்தும் நிலையில் நாம் கற்பிக்க வேண்டும், கற்றவற்றை கற்பிக்க வேண்டும். எத்தனை ஆசிரியர் பெருமக்கள்! என்ன, ஒரு நடராஜன் என்ற ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு சோதிர் பணயம் என்று
அங்கோ தொண்டச்சி போவது இல்லை. பாஞ்சாலி சபதத்தை நான் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது கற்பித்தவர். மரத்தடியில் எங்களை உட்கார வைத்துவிட்டு பாஞ்சாலி சபதத்தை அப்படியே நின்று பாரதி அன்று வந்திருந்தால் எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை எங்கள் கண்முன் கொண்டு வந்து காட்டிய அந்த ஆசிரியர் கற்பித்த முறை, இப்படித்தான் கற்பிக்க வேண்டும் என்று அவர் கற்ற முறை. அதே போல ஷேக்ஸ்பியர் பாடத்தை ஒரு பேராசிரியர் வந்து நடத்துவார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அமர்ந்த பொழுது அந்த ஷேக்ஸ்பியர் என்ன நடத்தி, ஷேக்ஸ்பியர் பாடத்தில் எந்த பகுதி நடத்துகிறார் என்று கூட புரியாத நிலையில் திகைத்தவர்களில் அடியேனும் ஒருவர். ஒரு முறை அந்த ஆசிரியரிடம் அணுகி, ஐயா நன்றாக நடத்துகிறீர்கள், நாங்கள் வியப்படைகிறோம், எங்களுக்கு புரியவில்லைன்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணார், ஒரு 10 நிமிஷம் நான் அந்த பாடத்துல என்ன சாராம்சம்னு சொல்லி நாளைக்கு வகுப்பறையில வந்து பாருங்க. வகுப்பறையில வந்த உடனே டெம்பஸ்ட் என்ற ஒரு ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை அவர் நடத்தும் பொழுது அவர் சொல்லி கொடுத்தது 5 நிமிடத்தில் அவர் நடத்தக்கூடிய அந்த பாணியிலே, போயிட்டு வரக்கூடிய அந்த பாணியிலே, உச்சரிக்கக்கூடிய அந்த முறையிலே, எடுத்துரைக்கக்கூடிய அந்த ஆற்றலிலே, ஐயோ ஐயோ இவரிடமே இந்த ஷேக்ஸ்பியரை இப்படி பார்க்கிறோமே, அந்த ஷேக்ஸ்பியர் எழுதி இருக்கக்கூடிய காலத்தில் அவரிடம் நான் மாணாக்கனாக இருந்திருந்தால் எவ்வளவு கற்றிருப்போம், எவ்வளவு கற்றிருப்போம் என்ற வியப்படையக்கூடிய உணர்வு வேண்டும் வேண்டும். எந்த வகுப்பறைக்கு நீங்கள் பாடம் நடத்த, எந்த பாடம் நடத்தினோம், இதுதானே, இது தெரியாதா என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் சென்றால் அது உங்களை ஏமாற்றிவிடும். அதற்கு நீங்கள் மதிப்பளித்து உடைத்து அதை புரிந்து கொண்டால் அதை உங்களை பாராட்ட வைக்கும். இதுதான் இந்த தத்துவம். அப்ப கற்றலில் எது தேவை? விடாமுயற்சியுடன் கற்கக்கூடிய ஆர்வம் தேவை. நாட்டத்தோடு படிக்கக்கூடிய ஆர்வம் தேவை. 50 மாணவர்களுக்கு வாழ்வை தரக்கூடியவர் நிலையில் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வு தேவை. நம்மிடம் வகுப்பறையில பிற்காலத்தில் வளரக்கூடிய பெரும் தலைவர்களும் கூட அங்கு அமர்ந்திருப்பார். அவர்கள் வளர்ந்த பிறகு நீங்கள் கற்பிக்கக்கூடிய அந்த திறமையின் அடிப்படையில் எந்த பதவியில் இருந்தாலும் உங்களை நாடி வந்து அவர்கள் தங்களுடைய வணக்கத்தை செலுத்துவார். இதை நான் பலமுறை கண்டிருக்கிறேன், நேரடியாகவும் அனுபவித்திருக்கிறேன். ஒரு முறை தஞ்சையிலே ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு ஒரு IAS கலெக்டர் வருகிறார். வந்து ஐயாவை பார்க்க வந்த பார்த்தா அவர் வராருன்னொன்னே ஏகப்பட்ட கார் வந்து எல்லாரும் வந்தாங்க. எதுக்கு வந்தேன்னு இருந்தாரு. நேரா ஐயா உட்கார்ந்து இருந்தார். அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். ஐயா, நீங்க கற்றுக் கொடுத்த தமிழினால், நீங்க கற்றுக் கொடுத்த கல்வியினால் வளர்ந்தவன் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், உங்களை காணாமல் செல்லக்கூடாது என்பதற்காக வந்தேன் என்று சொல்லும் பொழுது இந்த ஆசிரியன் அடையக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறது. என்னுடைய மாணவர்கள் என்னை வந்து தேடும் பொழுது, ஐயா வகுப்பறையில நாங்க பாடத்தை தொடங்கும் பொழுது உங்களுடைய முகம் எங்களுக்கு கண்ணுக்கு வருதுயா என்று சொல்லும் பொழுது இந்த ஆசிரியன் அடையக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறது. அப்படி நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் தெரியுங்களா? வஞ்சனை இல்லாமல் கற்பிக்க கற்றுக்கொள். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று கற்பிக்காதே. உனக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர் வாய் கேட்டு தெரிந்து கொள். தெரிந்து கொண்டு கற்பி. மாணவர்களிடம் ஏதாவது ஐயம் எழுந்தால் முறிந்தால் பதில் சொல். இல்லை என்றால் நாளை பார்த்து வந்து சொல்கிறேன் என்று சொல்.
நாளை தவறாமல் புரிந்து கொண்டு போய் அந்த மாணவனிடம் சொல். அப்பொழுதுதான் அந்த மாணவன் உங்கள் மீது அளவு கடந்த ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் உருவாக்கி கொள்ளும். எந்த நிலையிலும் பெற முடியாத ஒரு 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 பக்தி உணர்வை, ஒரு பாச உணர்வை நாம் கற்பிக்கும் நிலை வாயிலாக பெற முடியும். ஒரு முறை ஒரு 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 அறிவியல் ஆசிரியர் கேட்டார், என்னையா செல்வ கணபதி பிஎட்ல ஒரு வகுப்பு 2 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து, அதுவும் மத்தியானம் 2ல இருந்து 4 அந்த வகுப்பு எனக்கு வரும். 2 to 4 எல்லாருமே அன்று கொஞ்சம் வயது மூத்து வயதுல இருக்கக்கூடிய இளையவர்கள் எல்லோரும் தான் உட்கார்ந்துருப்பாங்க வகுப்பறையில். 100 பேர் அமர்ந்திருப்பார். அதில் தமிழ் கற்பிப்பது எப்படி என்பதை நடத்துவேன். அப்பொழுது இந்த அறிவியல் ஆசிரியர் கேட்டார், 2 to 4 வகுப்பு நடத்தினாலும் உங்களுடைய வகுப்பறையில குப்பு குப்பு குப்புன்னு சிரிப்பு வருது, எப்படியா என்று கேட்டார். அது ஒண்ணும் இல்லை, நீங்கள் படம் பார்த்து கதை சொல்பவர்கள், நாங்கள் படமே இல்லாமல் கதை சொல்வோம் என்று. எங்க ஒரு முறை கேட்டேன், ஒரு கற்பிக்கும் ஆசிரியரை கேட்டேன், உனக்கு 3/4 மணி நேரம் பாடம் கொடுத்து வகுப்பறை கொடுத்திருக்கிறார், அன்று நீ ஒரு செய்யுள் மட்டும்தான் நடத்த வேண்டும், எப்படி நடத்துவாய் என்று மாணவர்களை பயிற்சிக்கு வந்தவர்களை உட்கார வைத்து ஒவ்வொருவராக கேட்டு, அதிலே 3/4 மணி நேரமும் முழுமையாக அந்த பாடத்தை வளர்த்தி சொல்பவர்களும் உண்டு. 3/4 மணி நேரத்துல 30 நிமிடம் அந்த பாட்டையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு. தடுமாறி நிற்பவர்களும் உண்டு. திறமை மீறி மிக அழகாக பேசுபவர்களும் உண்டு. ஏன் இந்த வேறுபாடு எப்படி வருகிறது? எந்த அளவுக்கு கற்கிறோமோ, எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு கற்கிறோமோ, எந்த அளவுக்கு உள்வாங்கி கற்பிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாட்டத்தோடு அவற்றை கற்கிறோமோ, அந்த அளவுக்கு திருப்பி தர முடியும். அருமையான ஒரு பணி ஆசிரியர் பணி, அருமையான ஒரு தொழில் ஆசிரியர் தொழில். மாதா பிதா குரு ஈக்குவல் டு தெய்வம். தாய் தந்தைக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் ஆசிரியர். இந்த நிலையை மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலும் இதனை சாதிக்கக்கூடிய வல்லாண்மை பெற்ற ஆசிரியர் பெருமக்களை நான் அன்றாடம் கண்டு வருகிறேன். நாம் வசப்படுத்த முடியும், பேச்சாற்றலால் வசப்படுத்த முடியும். அன்றாடம் நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளையும் இணைத்து 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 கற்பிக்க முடியும்.